ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியான எம்டி கெட்டி சால்னா தான் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா அந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கசகசா 1 ஸ்பூன், பட்டை ஒரு 2 துண்டு, லவங்கம் ஒரு 2 எடுத்துக்கிறேன். இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே முந்திரி ஒரு 5-6 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கல்பாசி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் 1 நிமிஷத்துக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்னா தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இது 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கணும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதுமாதிரி கலந்து விட்டு பார்க்கணும். அப்போ தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்ன்ட்டு. இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம்ல, அதனால. இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு இது தேவையான அளவு எல்லா உப்புமே இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது 10 நிமிஷம் கொதிச்சா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும், அதனால் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இடையிடையில் கலந்து விட்டுக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிரும். மூடி போட்டு முடிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில கலந்து விட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. ஒரு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கெட்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.